ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி இந்த சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி மாற்றலான்னு பாருங்கள். மாற்றுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு படிக்கலாமே. ஃபாதர் செட் டு ஹிஸ் சன். இப்போ இந்த ஃபாதர் செட் டு ஹிஸ் சன்னை நாம் ஒரு கிளாஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், அப்பா அவருடைய மகனிடம் சொன்னார். இந்த செட் அப்படின்றது ஒரு வேர்பு. செட் சேயிங். அப்போது இந்த செட்ன்றது வேர்ப் நம்பர் 2 3 அப்படின்னு கேட்டால் இது வேர்ப் நம்பர் 2. ஏன்னா வேர்ப் நம்பர் 3 இருக்கும் பட்சத்தில் அது தனியாக வராது. அது பி ஃபார்ம் வேர்போடவோ இல்லை ஹேவ் ஃபார்ம் வேர்போடவோ சேர்ந்து தான் அந்த வேர்ப் நம்பர் 3 வரும். ஒன்று ஹேவ் ஃபார்ம் வேர்பு கூட சேர்ந்து ஹேவ் செட்டு, ஹேஸ் செட்டு, இல்லாட்டி ஹேட் செட் அப்படின்னு வரலாம். அப்போது அதோட பேர் பர்ஃபெக்ட் டென்ஸு. இல்லை பி ஃபார்மோட சேர்ந்து வந்ததுன்னா ஈஸ் செட்டு, வாஸ் செட்டு, ஆர் செட்டு, வேர் செட்டு அந்த மாதிரி பேசிவ் வாய்ஸாக மாறிடும். அப்போது இங்கே செட்டுன்றது தனியாக வந்ததுனால we can understand that it is in the past tense. அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபாதர் செட் டு ஹிஸ் சன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு வார்த்தைகளின் தொகுப்பு. இது மட்டும் ஒரு தனி குரூப்பாக நிற்குது. அப்பா அவருடைய மகனிடம் சொன்னார். சரி, அப்பா மகனிடம் சொன்னார். என்னென்னு சொன்னார் அப்படின்றத பின்னாடி இருக்கிற இந்த கொட்டேஷன் மார்க்கு படித்து முடித்தாதான் உங்களுக்கு இந்த மீனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அப்போது அப்பா மகனிடம் சொன்னார் இன்னும் முடியலை. அப்போது இந்த கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ். அப்போ எந்த கிளாஸுக்கு மீனிங் முடியலையோ அந்த கிளாஸை சபார்டினேட் கிளாஸ்னு சொல்லணும். சரி, இந்த கிளாஸ் இந்த சபார்டினேட் கிளாஸ் இதை நம்ம ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னு சொல்லலாம். என்ன கிளாஸு? ரிப்போர்ட்டிங் கிளாஸு. கிளாஸ் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபினைட் வேர்ப், அதாவது மீனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச டென்ஸ் இருக்கிற ஒரு வேர்ப். செட்ன்றது வேர்ப் நம்பர் 2. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அப்போது இதோட மீனிங் முடிஞ்சு போச்சு. அப்பா சொன்னார், மீனிங் முடிஞ்சதா? அதனால் இந்த வேர்ப் ஒரு ஃபினைட் வேர்ப். ஃபினைட் வேர்ப்னா என்ன? டென்ஸ் இருக்கிற வேர்ப். இதில் டென்ஸ் இருக்குது, ஏன்னா இது வேர்ப் நம்பர் 2 பாஸ்ட் டென்ஸு. ஃபினைட் வேர்ப் இருக்கிற இந்த குரூப்புக்கு பேர் என்னது? அப்போ இந்த குரூப்பில் ஒரு ஃபினைட் வேர்ப் இருக்கிறதுனால இதை நீங்கள் கிளாஸ்னு சொல்லலாம். இந்த கிளாஸுக்கு மீனிங் இன்னும் முடியாததுனால இதை சபார்டினேட் கிளாஸ்னு சொல்லலாம். இந்த சபார்டினேட் கிளாஸுக்கு இன்னொரு பேர் உண்டு. இது ரிப்போர்ட்டிங் கிளாஸ். ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னால் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்பா மகனிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னு பேர். சரி, அடுத்து இங்கே பாருங்களேன். வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. அப்பா தன்னுடைய மகனிடம் சொன்னார், நாம் நாளை சென்னைக்கு போகிறோம். மீனிங் முடிஞ்சிருச்சா? நாம் நாளைக்கு சென்னைக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மீனிங் முடிஞ்சது. அப்போ இந்த கிளாஸுக்கு மீனிங் முடிஞ்சது அப்படின்றத விட இங்கே இருக்கிற வேர்பை கண்டுபிடிச்சி இது ஃபினைட் வேர்பான்னு பார்க்கணும். ஃபினைட் வேர்ப்னால் எப்படி இருக்கணும்? டென்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்களேன், ஆர் கோயிங் இருக்கா? ஆர் கோயிங் முன்னாடி ஆர்ன்ற பி ஃபார்ம் வேர்பு, பின்னாடி வேர்ப் நம்பர் 4. இந்த பி ஃபார்ம் வேர்ப் பாருங்கள், ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஆர்ன்றதும் ப்ரெசன்ட் டென்ஸு. ஆனால் வாசும் வேறும் பாஸ்ட் டென்ஸு. பின்னாடி இருக்கிற கோயிங்கிறது வேர்ப் நம்பர் 4. கோ வெண்ட் கான் கோயிங். கோயிங்கிறது வேர்ப் நம்பர் 4. இதில் டென்ஸ் இல்லை. முன்னாடி பி ஃபார்ம் வேர்பு கூட சேர்ந்து டென்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த ஆர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. பி ஃபார்ம் வேர்புக்கு பின்னாடி வேர்ப் நம்பர் 4 அதுக்கு பேர் கண்டினியூஸ்னு பேர். ஸோ இட் இஸ் கால்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோன்ற இந்த கிளாஸில் ஆர் கோயிங் அப்படின்ற ஒரு டென்ஸ் இருக்குது.
டென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வேர்ப் இருக்குது. அதனால் இந்த வேர்ப் வந்து ஃபினைட் வேர்ப். டென்ஸ் இருந்தால் அந்த வேர்பை வந்து ஃபினைட் வேர்ப்னு சொல்லணும். ஃபினைட் வேர்ப் இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கிளாஸ்ன்னு பேர். இந்த கிளாஸுக்கு மீனிங் முடிஞ்சிருச்சா அப்படின்றத பொறுத்து நீங்கள் மெயின் கிளாஸா இல்லை சபார்டினேட் கிளாஸான்னு சொல்லலாம். வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. நாம் நாளைக்கு சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மீனிங் முடிஞ்சதுனால இது ஒரு மெயின் கிளாஸு. இந்த மெயின் கிளாஸை வேறு ஒரு மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பீச்சில், டைரக்ட் ஸ்பீச்சில், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த மாதிரி வரும்போது இந்த கிளாஸை வந்து ரிப்போர்ட்டட் கிளாஸ்னு சொல்லலாமா இல்லை ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னு சொல்லலாமா? ரிப்போர்ட்டட். இது வந்து ரிப்போர்ட்டட். இது சொல்லப்பட்டு விட்டது. நாம் நாளைக்கு சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதை ரிப்போர்ட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சார் இவ்வளோ டீட்டெயில்டாக எங்களுக்கு தேவையா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போது அடுத்தது இது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள். அப்பா மகனிடம் சொன்னார். ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. நாம் நாளைக்கு சென்னைக்கு போகிறோம். அப்போ அப்பா வந்து தன்னுடைய மகன்கிட்ட நேரடியாக, அதாவது உண்மையிலே பேசும்போது என்ன பேசினாரோ அதை அப்படியே கொட்டேஷன் மார்க்கை வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க, அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த மேலே இருக்குது பாரு, இதுதான் கொட்டேஷன் மார்க். இது ஓப்பனிங் கொட்டேஷன், இது எண்டிங் கொட்டேஷன். கொட்டேஷன் அப்படின்னா சொல்லப்பட்ட கூற்று. கொட்டேஷன்னா என்னங்க பாருங்கள், QUOTATION. கொட்டேஷன் அப்படின்னா என்ன? சொல்லப்பட்ட ஒரு கூற்று. சம்திங் இஸ் ஸ்டேட்டட், சம்திங் இஸ் டோல்டு, தட் இஸ் கால்டு கொட்டேஷன். இது யாரோட கொட்டேஷன்? இந்த வீலிருந்து டுமாரோ வரைக்கும் குவாட் பண்ணியிருக்காங்க. இது யார் குவாட் பண்ணது அப்படின்னா ஃபாதர் குவாட் பண்ணது, ஃபாதர் சொன்னது. அப்போ ஃபாதர் என்ன குவாட் பண்ணியிருக்காருன்றது தான் இந்த கொட்டேஷன் மார்க்கை வச்சு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொட்டேஷன் மார்க்கை வச்சு சொன்ன இந்த சென்டென்ஸ் வந்து உண்மையிலேயே அவர் பேசும்போது என்ன ரியலாக பேசினாரோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால, ரியல் வேர்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த கிளாஸ் ஒரு டைரக்டான ஸ்பீச். டைரக்டாக பேசும்போது என்ன இருந்ததோ அப்படியே இங்கே ரிப்போர்ட் பண்ணதுனால இது டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. இதை டைரக்ட் ஸ்பீச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம. ரைட். அடுத்து இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது எப்படி, என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கொட்டேஷன் மார்க் உள்ளே இருக்கிற சென்டென்ஸு ஸ்டேட்மெண்ட்டாக, இன்ட்ராகேட்டிவாக, இல்லை இம்பரேட்டிவாக, இல்லை எக்ஸ்க்ளமேட்ரியான்னு பார்க்கணும். இப்போ இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சம்திங் இஸ் ஸ்டேட்டட், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், கடைசியில் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். ரைட்டு. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஒன்று கொஷின் வேர்டில் ஆரம்பித்து கடைசியில் கொஷின் மார்க்கில் முடியும். அப்படி இல்லாட்டி ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பித்து கொஷின் மார்க்கில் முடியும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டு வகையாக இருக்குது. WH இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது. அது WH வேர்டில் ஆரம்பித்து கொஷின் மார்க்கில் முடியும். எஸ் ஆர் நோ இன்ட்ராகேட்டிவ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஆக்சிலரி வேர்ப், பி ஃபார்ம் ஆக்சிலரி, இல்லை டூ ஃபார்ம் ஆக்சிலரி, அப்படி இல்லாட்டி ஹேவ் ஃபார்ம் ஆக்சிலரி, இல்லை மாடல் ஆக்சிலரி. இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பித்து கடைசியில் கொஷின் மார்க்கில் முடியும். அதுதான் எஸ் ஆர் நோ இன்ட்ராகேட்டிவ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டைரெக்டாக வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். சரி. எக்ஸ்க்ளமேட்ரியாக இருந்தால் இல்லை வாட்டில் ஆரம்பிக்கலாம், இல்லை ஹவுல் ஆரம்பிக்கலாம், கடைசியில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஆச்சரியக்குறியில் முடியலாம். சரி, இப்படி இருக்கலாம். இப்படி தான் 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டாக, இன்ட்ராகேட்டிவாக, இம்பரேட்டிவாக, எக்ஸ்க்ளமேட்ரியாக அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். வி ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. நாங்கள் நாளை சென்னை போகிறோம். வி சப்ஜெக்ட், ஆர் கோயிங் வேர்பு, கடைசியில் ஃபுல் ஸ்டாப்பு. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற கமாவை நம்ம தட்டுன்னு மாற்றிக்கணும். இந்த கொட்டேஷன் மார்க்கெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு போகும்போது இங்கே செட்டுன்னு மட்டும் இருந்ததுன்னா செட்டாகவே தான் வச்சுக்கணும். செட்டு டூன்னு இருந்ததுன்னா டோல்டுன்னு போடணும். அதே பாருங்கள், இங்கே
சேன்னு இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸு, சேஸ்ன்னு இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸு, செட்டுன்னு இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸு, செட்டுன்னு இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸு. அப்போ எது எது ப்ரெசன்ட் டென்ஸுன்னா சேன்னு இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸு, சேஸ்ன்னு இருந்தால் அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸு, சே டூ அப்படின்னு இருந்தால் என்னென்னு மாற்றணும், சேஸ் டூன்னு இருந்தால் என்னென்னு மாற்றணும், செட் அப்படின்னு இருந்தால் என்னென்னு மாற்றணும், இல்லை செட்டு டூன்னு இருந்தால் என்னென்னு மாற்றணும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நோட் பண்ணணும். இங்கே வந்து என்னவாக இருக்கணும், இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா இதெல்லாம் இப்படி மாறணும். சேன்றது சேவாகவே தான் இருக்கும். அடுத்து சேஸ்ன்றதும் சேஸ்ன்னு தான் இருக்கும். சே டூன்னு இருந்தால் டெல்லுன்னு மாறும், சேஸ் டூன்னு இருந்தால் டெல்ஸ்ன்னு மாறும். அடுத்து செட்டுன்னு இருந்தால் செட்டு செட்டாகவே தான் இருக்கும். செட்டு டூன்னு இருந்ததுன்னா டோல்டுன்னு மாறும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் மாறும். எப்போது இங்கே ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த கமா என்னவா மாறும், டிஹெச்ஏடி தட்டுன்னு மாறும். சரிப்பா, இங்கே பாருங்கள், இந்த கமாவை நம்ம தட்டுன்னு மாற்ற வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இது ஸ்பீக்கரை பற்றி சொல்லுதா லிசனரை பற்றி சொல்லுதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் வந்து ஃபாதர், லிசனர் யாருன்னா அவரோட பையன். இந்த வீன்றது யார், வீணா அப்பா சொல்கிற வீணா நாங்கள். அப்போ அப்பா சொல்கிற யார், அந்த அப்பா, மகன், அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற அம்மாவாக இருக்கலாம், இல்லை மகளாக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், எல்லோரையும் தான் அந்த குறிக்கும். இந்த இடத்துல ஐன்னு சொல்லியிருந்தால் அது அப்பாவையே தான் குறிக்கும். ஒருவேளை இந்த இடத்துல யூன்னு இருந்தால் அது அவரோட மகனை குறிக்கும். ஆனால் வீன்னு இருக்கிறதுனால அது தே அப்படின்னு அவர்களை தான் குறிக்கும். அப்போது இந்த வீன்ற இந்த ப்ரொனவுனை நாம் தே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுனாக மாற்றிக்கலாம். அடுத்து ஆர்கோயிங் கவனிக்கணும். நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற டென்ஸை, அதாவது ரிப்போர்ட்டட் கிளாஸுக்குள்ளே இருக்கிற இந்த டென்ஸை நாம் மாற்ற தேவையில்லை. இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். இங்கே பாருங்கள், இங்கே செட்டுன்னு இருக்குது. இங்கே ஒரு வேளை சேன்னு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற டென்ஸை நம்ம மாற்ற தேவையில்லை. சேன்னு இருந்தாலோ இல்லை சேஸ்ன்னு இருந்தாலோ, சே டூன்னு இருந்தாலோ இல்லை சேஸ் டூன்னு இருந்தாலோ நீங்கள் இங்கே இருக்கிற டென்ஸை நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே செட்டுன்னு பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால செட்டுன்னு வந்தாலும் சரி, செட்டுன்னு வந்தாலும் சரி, அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். சரி, இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது, அப்போ இதை பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாற்றணும். அப்போ வி ஆர் கோயிங்கை நாம் தே வேர் கோயிங்னு மாற்றணும். வியை வந்து தேவா மாற்றலாம், ஆர் கோயிங்கை வந்து வேர் கோயிங்னு மாற்றலாம். அடுத்தது இங்கே டுமாரோன்ற டைமை சொல்லக்கூடிய ஒரு அட்வர்ப் இருக்குது. இந்த டுமாரோன்றது டைரெக்டாக பேசும்போது சொல்கிற அட்வர்பு. இப்போ இதை இன்டைரக்டில் சொல்லும்போது த நெக்ஸ்ட் டே இல்லை த ஃபாலோயிங் டே அப்படின்னு நம்ம மாற்றணும். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செட்டுன்னு இருக்குல்ல, அப்பா மகனிடம் சொன்னார். இந்த செட்டு என்னென்னு மாற்ற சொன்னோம், டோல்டுன்னு மாற்ற சொன்னோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றலாம். பாருங்கள், ஃபாதர், அங்கே இருக்கிற ஃபாதர் அப்படியே போட்டுக்கிறோம். செட்டுவை டிஓஎல்டி டோல்டுன்னு போட்டுக்கலாம். அந்த ஹிஸ் சன் அப்படியே எழுதிக்கலாம். கமாவுக்கு பதில் தட்டு போட்டுக்கலாம். வின்றது யாரை குறிக்கும், அவங்க எல்லாரையுமே குறிக்கும், அப்பா அம்மா அந்த மகன் எல்லாருமே குறிக்கும். அப்போ வீணா நாங்கள், ஆனால் இப்போ இது அவர்கள்னு மாறிடும். தே ஆர் கோயிங் அப்படின்ற ப்ரெசன்ட் கண்டினியூஸை இப்போ நம்ம வேர் கோயிங்னு மாற்றணும். இந்த டு சென்னை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது டுமாரோன்றதை த நெக்ஸ்ட்டு டே அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை நாம்
டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிட்டோம். என்னென்ன சேஞ்சஸ் செஞ்சோம் அப்படின்னு பாருங்கள். மேலே இருக்கிற சென்டென்ஸில் செட்டுக்கு பதிலாக டோல்டு போட்டோம். கமாவுக்கு பதிலாக தட்டுன்ற கன்ஜங்ஷன் போட்டோம். வீன்ற ப்ரொனவுனுக்கு பதிலாக தேன்ற ப்ரொனவுனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிட்டோம். ஆர் கோயிங் அப்படின்ற ப்ரெசன்ட் கண்டினியூஸை வேர் கோயிங்னு மாற்றணும். இது எதனால் டென்ஸ் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே செட்டுன்னு பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனால இங்கே நம்ம டென்ஸை அப்கிரேட் பண்ணோம். இல்லை அங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த டென்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இங்கே டுமாரோன்னு இருந்தது. அந்த டுமாரோவுக்கு பதில் த நெக்ஸ்ட் டேன்னு மாற்றணும். ஸோ இங்கே டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இந்த சென்டென்ஸை மாற்றிட்டோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வேறு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா இது போல் இந்த டுமாரோ போல் அட்ஜெக்டிவ்ஸை அட்வர்ப்ஸை மாற்றணும். என்னென்ன வெர்ப் டுடேன்றது தட் டேவாக மாறும். டுநைட் அப்படின்றது தட் நைட்னு மாறும். டுமாரோன்றது த நெக்ஸ்ட் டே இல்லை த ஃபாலோயிங் டேன்னு மாறும். எஸ்டர்டேன்றது த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறும், இல்லை த டே பிஃபோர்னு மாறும். ஹியர்ன்றது தேராக மாறும். திஸ்ன்றது தட்டாக மாறும். தஸ் டிஹெச்யூஎஸ் தஸ் அப்படின்றது சோவாக மாறும். நவ்ன்றது தென்னாக மாறும். த நெக்ஸ்ட்டு வீக் அப்படின்றது த ஃபாலோயிங் வீக்னு மாறும். த நெக்ஸ்ட் இயர்ன்றது த ஃபாலோயிங் இயர்னு மாறும். நெக்ஸ்ட் மந்த்துன்றது ஃபாலோயிங் மந்த்துன்னு மாறும். லாஸ்ட் வீக் அப்படின்றது த ப்ரீவியஸ் வீக்னு மாறும். லாஸ்ட் மந்த் அப்படின்றது த ப்ரீவியஸ் மந்த்துன்னு மாறும். லாஸ்ட் இயர் அப்படின்றது த ப்ரீவியஸ் இயர் அப்படின்லாம் மாறும். இப்போ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு மாற்றணும். தேங்க்யூ.